ஹலோ வீவ்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாள் சோமசுந்தரம் பேசுகிறேன், தேவகோட்டை. இது மாவத்தல். இந்த மாவத்தல் எல்லாருமே அதிகமாக போட்டு வச்சுக்கிறது. ஏன்னா மாம்பழ சீசன் வரும்போது வாங்கி நறுக்கி வீட்டில் உலர்த்தி இந்த மாதிரி வருஷத்துக்கு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். கெட்டு போகாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை குழம்பு வைக்கலாம், ஊறுகாய் பண்ணலாம், சும்மாவும் சாப்பிடலாம். நம்ம பஸ்ஸில் எல்லாம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தண்ணி தாகத்துக்கு கூட இதை சாப்பிட்டுட்டு வரலாம். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, மாங்காயை அதாவது காய் வெட்டாக வாங்கி தோல் சீவி கூட சில பேர் மாவத்தை போடுவாங்க. அப்போ அது புளிப்பு தன்மை நமக்கு கிடைக்கும். நாங்கள் பழ மாங்காயில் தான், நல்ல பழம், பழுத்த பழம், கிளிமூக்கு பழத்தில் தான் நாங்கள் மாவத்தல் எப்போதும் போடுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் அதை வாங்கிட்டு கழுவிட்டு ஒரு துணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி பழத்தையெல்லாம் 2 அளவு அந்த பக்கம் இந்த பக்கமும் நறுக்கி தோலோடு நறுக்கி சின்னதாக போட்டு எடுத்துக்கிட்டு, அந்த கொட்டையை பார்த்திங்கன்னா கொட்டையில் உள்ள அழகு 2 பக்கமும் இருக்கும் இல்லையா, அந்த ஓரத்தையும் நறுக்கி இதோட சேர்த்துக்கிட்டுருவோம். ஆனால் அந்த கொட்டையில் கொஞ்சம் பழத்தோடு வச்சுக்குவோம். அந்த பழத்தோடு வச்சுக்கிறதுனால அந்த கொட்டையையும் உப்பு போட்டு உரசி வெயிலில் காய வச்சுக்குவோம். இப்போ இந்த பழம் நீள நீளமாக நறுக்கிட்டு கல் உப்பு தான் இதுக்கு எடுத்துக்கணும். நம்ம கல் உப்பை நல்ல ஒரு இதில் ஒரு கைப்பிடி எடுத்து அதை லேசாக வறுத்துக்கிட்டுருவேன். நாங்கள் லேசாக வரன்னு வறுத்துக்கிட்டு அதை மிக்சியில் அடித்து வச்சுக்குவோம். அந்த உப்பை இந்த மாம்பழத்தோடு போட்டு பெசறிட்டு ஒரு நாள் நைட்டு வீட்டில் இருந்துட்டு காலையில் அதை புழிஞ்சு பாயில் காய போட்டுருவோம் வெயிலில். அதுக்கப்புறம் இந்த தண்ணி ரொம்ப இருக்காது. அதாவது மாங்காய் அரை மாங்காயில் செஞ்சால் தண்ணி இருக்காது. இது நாங்கள் பழத்தில் செய்கிறதுனால தண்ணி இருக்கும். திரும்பி அதை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளாரே போட்டு கரண்டி போட்டு பெரட்டிடுவோம், இல்லைன்னா குலுக்கி விட்டுருவோம். அதை திருப்பி எடுத்து அடுத்த நாள் காலையில் இப்படி காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேப்பரில் காய வைக்கலாம், இல்லைன்னா தரையிலையே மொட்டை மாடியில் தரையிலையே நல்லா கூட்டி எழுட்டு சுத்தப்படுத்திட்டு நம்ம காய போட்டோம்னா நல்லபடி வரன்னு வந்துடும். அதுக்கப்புறமா இதை நம்ம டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இது சாம்பார் வைக்கலாம். சாம்பார் வச்சோம்னா நம்ம பருப்பவியை போட்டு வெங்காயம் தக்காளி பழம் போட்டு மிளகாத்தூள் போட்டால் போதும். உப்பும் கம்மியாக போடணும், புளியும் ஒரு சொலை தான் ஊற்றணும். இந்த பழத்தை எடுத்து சுடுதண்ணி கொஞ்சம் போல் தண்ணி சுட வச்சு அதில் ஊற வச்சுவிட்டு அதுக்கப்புறம் இந்த பழத்தை அந்த சாம்பாருக்குள்ளார போட்டு மாம்பழ சாம்பார் நம்ம எப்போதுமே வைக்கலாம். சீசன் இல்லாத நேரத்தில் கூட நம்ம மாம்பழ சாம்பார் வைக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கொட்டையையும் அதே மாதிரியே நம்ம 4 நாள் உப்பு போட்டு உரசி வெயிலில் காய வச்சுட்டு அதை நறுக்கிக்கணும். அருகாமனையில் நறுக்குனா உள்ள பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். அந்த பருப்பை எடுத்து அதுவும் மருந்து குணத்துக்கு பயன்படும். அதனால் அதையும் எடுத்து உப்பு போட்டு உரசி நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கொட்டையையும் சாம்பாரில் போடலாம், குழம்பு வைக்கலாம், ரசம் வைக்கலாம். இது எப்படி செய்முறைன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இந்த சமையல் வீடியோவெலாம் அடிக்கடி வரும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறபடிக்கு பார்த்துக்கலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் இதெல்லாம். ஓகேவா? பை.